பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12th ஹிஸ்டரி புக் பேக்ல இருக்கக்கூடிய முக்கியமான கலைச்சொற்கள் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். சரிங்களா? ஏன்னா 12th அரசியலமைப்பு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப 12th ஹிஸ்டரியில நிறைய இருக்குப்பா, ஏகப்பட்ட கலைச்சொற்கள் இருக்கு. அதுல முதல் பகுதி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, லைசிஸ் ஃபேர். சரிங்களா? லைசிஸ் ஃபேர் அப்படின்னா தடையில்லா வாணிக கொள்கை, சுதந்திர வாணிகம். இது ஆங்கிலேயர்கள் பின்பற்றினதான் லைசிஸ் ஃபேர்ன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம புக்குக்கு உள்ளேயே இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரிங்களா? எவ்வளவு நாள் எதுனாலும் பிற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம், தடையில்லாம ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்றதான் லைசிஸ் ஃபேர். சரிங்களா? தடையற்ற வாணிக கொள்கை. அடுத்து அமிலியோரேட். சரிங்களா? அமிலியோரேட் அப்படின்னா சீராக்கு அல்லது மேன்மையாக்கு. அமிலியோரேட் அப்படின்னா சீராக்கு அல்லது மேன்மையாக்கு. அதாவது அமிலத்தை ஊத்தணும், இப்ப தரையில அமிலத்தை ஊத்துனா அது சமமா வந்துரும்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலியோரேட் அப்படின்னா சீராக்கு அல்லது மேன்மையாக்கு. அடுத்து அதாவது இன்டென்டட் லேபர். சரிங்களா? இன்டென்டட் லேபர், ஒப்பந்த தொழிலாளர். இன்டென்டட். சரிங்களா? இன்டென்டட் லேபர் அப்படின்னா ஒப்பந்த தொழிலாளர். அடுத்து ஓரியன்டலிஸ்ட், கீழ்த்திசை நாடுகளின் மொழி, பண்பாடு அல்லது வரலாறு கற்றவர். சரிங்களா? இத பாருங்க, இதுல வரலாறு கற்றவர் ரொம்ப முக்கியமானது, மேபி கேட்கலாம். ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னா வரலாறு கற்றவர். அடுத்து ஆங்கிலிஸ், அதாவது ஆங்கிலிசிஸ்ட். சரிங்களா? ஆங்கிலிசிஸ்ட் அப்படின்னா ஆங்கில மொழி இலக்கியம் கற்றவர். இந்த ஆங்கிலோ இந்தியன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் அவங்க கொடுத்திருக்காங்க. ஆங்கிலிசிஸ்ட் அப்படின்னா ஆங்கில மொழி இலக்கியம் கற்றவர். அடுத்து இது பாருங்க, ப்ரோசெலிட்டைசிங். சரிங்களா? ப்ரோசெலிட்டைசிங் அப்படின்னா மதம் மாற்றும் முயற்சி. சரிங்களா? ப்ரோசெலிட்டைசிங் அப்படின்றது மதம் மாற்றும் முயற்சி. சரிங்களா? ப்ரோ அப்படின்னா நம்ம ப்ரோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம தம்பியை மதம் மாற்ற முயற்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ப்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து பாலிதீசம், பல தெய்வ நம்பிக்கை. இப்ப ஏத்திசம் அப்படின்னா தெய்வ நம்பிக்கை இல்லாமன்னு அர்த்தம். அப்போ பாலிதீசம் அப்படின்றது பல தெய்வ நம்பிக்கை. சரிங்களா? சரி. அடுத்து வெர்னாகுலர், சுதேச மொழி. நம்ம பார்த்தோம்ல, வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்படின்னா தாய்மொழி பத்திரிகை சட்டம் அந்த மாதிரி. அப்ப சுதேச மொழி அப்படின்ற வார்த்தை வெர்னாகுலர். சரிங்களா? இது வித்தியாசமா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது பார்க்கலாம். இங்க பாருங்க, ஃபேக்ஷனலிசம். ஃபேக்ஷனலிசம் உட்கட்சி பூசல்பா. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேக்ஷனலிசம்னா உட்கட்சி பூசல். அடுத்து இன்டெலிஜென்சியா, அறிவு ஜீவிகள் அல்லது கற்றறிந்தோர். ஏன்னா இதுலயே இன்டெலிஜென்ட் வந்துருச்சு. அப்ப இன்டெலிஜென்சியா அப்படின்றது அறிவு ஜீவிகள் அல்லது கற்றறிந்தோர். அடுத்து அன்னூல்மெண்ட், நீக்கம், ஒழிப்பு, ரத்து செய்தல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னூல்மெண்ட் அப்படின்றது நீக்கம் அல்லது ஒழிப்பு அல்லது ரத்து செய்தல். இது தெரியும். ஸ்வதேசி அப்படின்னா தனது நாட்டில் உற்பத்தி செய்த பொருள், அதான் ஸ்வதேசின்னு சொல்றது. சரிங்களா? சுதேசின்னு சொல்றோம்ல, அதான் ஸ்வதேசின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். ஓகே. அடுத்தது பாய்காட், புறக்கணிப்பு. இது நம்மளுக்கு தெரிந்த வார்த்தை தான். பாய்காட் அப்படின்றது புறக்கணிப்பு. அடுத்து இது பாருங்க, ட்ரையும்வைரேட். சரிங்களா? ட்ரையும்வைரேட் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ட்ரையும்வைரேட்னா முப்பெரும் தலைவர்கள். இங்க ட்ரைன்னு வந்துருச்சு. இப்ப ட்ரை கலர் அப்படின்னா 3 கலர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி இங்க ட்ரைன்ற வார்த்தை வந்துருச்சு. அப்ப ட்ரையும்வைரேட் அப்படின்றது முப்பெரும் தலைவர்கள். அடுத்து இது பாருங்க, செடிசியஸ், செடிடியஸ். சரிங்களா? செடிடியஸ் அப்படின்றது அரசுக்கு எதிராக அல்லது ஆட்சி எதிர்ப்பு. சரிங்களாப்பா? அப்ப செடிடியஸ் அப்படின்றது அரசுக்கு எதிராக செயல்படுறது அல்லது ஆட்சி எதிர்ப்பு. அடுத்து பாருங்க, புனிட்டிவ் டாக்ஸ். புனிட்டிவ் டாக்ஸ்னா தண்டனை வரி. சரிங்களா? புதினா சட்னி சாப்பிட்டா தண்டனை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? அப்ப புனிட்டிவ் டாக்ஸ் அப்படின்றது தண்டனை வரி. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாகம்ன்றதுனால நம்ம 2 பாடத்துக்குரியது மட்டும் பார்த்திருக்கோம். அடுத்த வகுப்புல இருந்து 3 பாடத்துக்குள்ள புக் பேக்ல இருக்கக்கூடிய முக்கியமான கலைச்சொற்கள் 12th ஹிஸ்டரியில நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நன்றி.